கனவுல கூட நினச்சி பார்க்கல நாங்களாம் ஃப்ளைட்டில் போவோன்ட்டு. எங்கள் ஆசிரியருடைய சொந்த செலவில் எங்களை வந்து பெங்களூருக்கு ஃப்ளைட்டில் இட்டுன்னு போனாங்க. மனம் இறைந்தது இன்று கடலால் நீராடல் எறும்பின் ராகங்கள் நிலையின் மேலாடும் பனி துளி தீர்க்கும். பள்ளிக்கு ஒரு நாள் கூட விடுப்பெடுக்காம வந்த 9 மாணவர்களை ஆசிரியர்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து சென்னையில இருந்து பெங்களூருக்கு விமானத்துல கூட்டிட்டு போயிருக்காங்க. அரசு பள்ளி ஆசிரியர்கள் இப்படி மாணவர்களுக்கு ஊக்கம் கொடுத்திருக்காங்க. பார்க்கும் போதே அவ்வளோ அழகா இருக்கு. அப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்தி இருக்கு இந்த சம்பவம். வாங்க இத பத்தி இன்னும் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். நான் வந்து தனுஷியா, நான் வந்து 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நாங்கள் வந்து ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்காமல் போனதால் எங்கள் ஆசிரியருடைய சொந்த செலவில் எங்களை வந்து பெங்களூருக்கு ஃப்ளைட்டில் இட்டுன்னு போனாங்க. எங்களுக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் வந்து கனவுல கூட நினச்சி பார்க்கல நாங்களாம் ஃப்ளைட்டில் போவோன்ட்டு. நிறைய இடத்துக்கு போய் சுற்றி பார்த்தோம். அப்புறம் மியூசிக்கல் ஃபவுண்டனுக்கு போனோம். அங்கே வந்து தண்ணிலாம் பாட்டுக்கு ஏற்ற மாதிரி டான்ஸ் ஆச்சு. அப்புறம் மியூசியம் ஒன்றுக்கு போனோம். அங்கே வந்து சயின்ஸை பற்றி ஃபுல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அப்புறமா பார்க்குக்கு போனோம். ட்ரெயின்லேயே பார்க் ஃபுல்லாத்தையும் சுற்றி பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த டூர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பக்கத்துல இருக்கு கருங்குழி அப்படின்ற பகுதி. இங்க கருங்குழி கிழக்கு ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான் இப்படி தங்களுடைய மாணவர்களை விமானத்துல கூட்டிட்டு போயிருக்காங்க. தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஜூன்ல இருந்து இப்போ வரைக்கும் விடுப்பெடுக்காம வந்த 9 மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்கள விமானம் மூலமா சென்னை விமான நிலையத்திலிருந்து பெங்களூருக்கு கூட்டிட்டு போயிருந்திருக்காங்க. இத பார்த்த மாணவர்களும் ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்க. பொதுவாவே லீவ் எடுக்காம வந்தா அவங்களுக்கு பள்ளியில இருந்து பரிசுகள் வந்து கொடுப்பாங்க. பட் இங்க வித்தியாசமா ஆசிரியர்கள் தங்களோட சொந்த செலவிலேயே மாணவர்களை இந்த மாதிரி விடுப்பெடுக்காம வந்ததை ஊக்கப்படுத்தும் விதமா விமானத்துல கூட்டிட்டு போயிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பள்ளியில அட்மிஷன் வரணும் அப்படின்றதுக்காக இந்த பள்ளியை சேர்ந்த ஆசிரியர்கள் நிறைய முன்னெடுப்புகளையும் மேற்கொண்டுட்டு வராங்க. இது தவிர பள்ளி மாணவர்களை சுற்றுலாவுக்கும் கூட்டிட்டு போயிருந்திருக்காங்களாம். அதுவும் ஆசிரியர்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து சொந்த செலவிலேயே கன்னியாகுமரி வரைக்கும் மாணவர்களை சுற்றுலாவுக்கு கூட்டிட்டு போயிருந்திருக்காங்க. இந்த மாதிரி மாணவர்களை ஊக்கப்படுத்துறதுக்காக ஆசிரியர்கள் அவங்களுடைய சொந்த செலவுல நிறைய முன்னெடுப்புகளை மேற்கொண்டுட்டு வராங்க. அது தவிர இந்த பள்ளியில சேர்க்கை அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காகவும் நிறைய முன்னெடுப்புகளை இவங்க மேற்கொண்டுட்டு வராங்க. ஆசிரியர்களுடைய இந்த செயலுக்கு பொதுமக்கள் பாராட்டுக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் வந்து தனுஷியா, நான் வந்து 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நாங்கள் வந்து ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்காமல் போனதால் எங்கள் ஆசிரியருடைய சொந்த செலவில் எங்களை வந்து பெங்களூருக்கு ஃப்ளைட்டில் இட்டுன்னு போனாங்க. எங்களுக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் வந்து கனவுல கூட நினச்சி பார்க்கல நாங்களாம் ஃப்ளைட்டில் போவோன்ட்டு. நிறைய இடத்துக்கு போய் சுற்றி பார்த்தோம். அப்புறம் மியூசிக்கல் ஃபவுண்டனுக்கு போனோம். அங்கே வந்து தண்ணிலாம் பாட்டுக்கு ஏற்ற மாதிரி டான்ஸ் ஆச்சு. அப்புறம் மியூசியம் ஒன்றுக்கு போனோம். அங்கே வந்து சயின்ஸை பற்றி ஃபுல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அப்புறமா பார்க்குக்கு போனோம். ட்ரெயின்லேயே பார்க் ஃபுல்லாத்தையும் சுற்றி பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த டூர்.